வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. உங்க எல்லாருக்குமே கோபி சுதாகர் தெரிஞ்சிருக்கும். கோ சு அப்படின்னு அவங்க சொல்லப்படுறாங்க. பரிதாபங்கள், முதல்ல பாவங்கள் ஒன்று பண்ணாங்க. நான் இருக்கா பரிதாபங்களுக்கு முன்னாடி பாவங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பரிதாபங்கள்னு அவங்களே ஓன ஆரம்பிச்சிட்டாங்க கோபி சுதாகர். அது நல்ல டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. நேற்று பரிதாபங்கள் பயங்கரமான ஹிட். சாதி வெறி எப்படி உருவாகுது, இந்த சாதி சங்கங்கள் எப்படி இளைஞர்களை பலி கொடுக்குது, இந்த மாதிரி கான்செப்டில் அவங்களுக்கே உரிய வழமையான பாணியில் செம்ம காமெடியாகவும் அதே சமயம் முழுக்க முழுக்க கருத்தாகும். அதான் ரொம்ப முக்கியம். அது வெறும் சிரிக்க மட்டும் இல்லை, சிரிச்சா போச்சு நிகழ்ச்சி இல்லை, சிரிச்சுட்டு கொஞ்சமாவது சிந்திடா. ஏன்னா சாதி வெறி உள்ளவனும் அதை பார்த்தா திருந்துற அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. சார் நம்மளை இப்படி இந்த சமுதாயம் இப்படி தானே பார்க்குது, ஜாதி வெறியை இந்த மீசையை முறுக்கிறது அருவாலை தூக்குறவன அந்த சமூகம் எப்படி பார்க்கும், கோமாளியாக பார்க்கும், கிறுக்கு பயலாக பார்க்கும். அதைத்தான் நேற்று கோபி சுதாகர் அழகாக சொல்லியிருந்தாங்க. டேய், நீ இந்த ஊரில் உள்ள 4 மாய்க்காங்க உன்னை பெரிய வேணும் ஏற்றி விட்டு நீ வேட்டியை தூக்கிட்டு அக்காவை லவ் பண்ணுறவனை கொள்றேன், தங்கச்சியை சைட் அடிக்கிறவனை வெட்டுறேன்னு போறியே, உன்னை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னா அல்டிமேட்டாக அந்த படித்த சமுதாயம் உன்னை ஒரு கோமாளியாக பார்க்குது அப்படிங்கிற அந்த டோனில் செமையாக பண்ணி இதுக்கு எந்த அழுத்தம் கொடுத்தும் நீங்கள் டெலீட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பாராட்டு போல குவியுது. ஒரே வீடியோ ஓஹோன்னு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு வீடியோவில் மிகப்பெரிய அளவில் அவங்க பாராட்டு மலைக்கு போயிட்டாங்க. ஆல்ரெடி பிரசித்தி பெற்றவங்க தான், புகழ் பெற்றவங்க தான். இந்த வீடியோ வரலைன்னா கோபி சுதாகரை தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாதுன்னு கிடையாது. அவங்க ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த கான்செப்ட் யூடியூப்பில் இப்படி ஒரு கான்செப்ட் ஒரு இதில் தொடர்ச்சியாக அவங்க வீடியோ 20 லட்சம் 30 லட்சம்லாம் அசால்ட்டாக பார்க்கக்கூடிய நிலையில் இருக்குது. இருந்தாலும் ஒரு சமூக கண்ணோட்டத்துடன் அவங்க போட்டது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு ரீல்ஸு யூடியூப்னாலே சும்மா ஏதாவது கேவலமான செய்திகள், ஆபாசமான செய்திகளை பேசி அது மூலமாக வியூஸ் வாங்கக்கூடிய நிலையில் சமூகத்துக்கு தேவையான கருத்தை தேவையான நேரத்தில் இந்த கோபி சுதாகர் பேசி மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கியிருக்கிறாங்க. எப்பா இது ஒரு ஜோக் டிவிப்பா, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் டிவிப்பா, இது சும்மா எல்லாரையும் கலாய்க்கிற சேனல் அப்படி இல்லை, மக்களுக்கு கருத்தும் சொல்லுவோம். கருத்து சொல்லக்கூடிய இடத்துல ஹீரோக்களை விட சார்லி சாப்பின்கள் தான் இருந்திருக்கிறாங்க. ஹீரோக்கள் உங்களுக்கு ஆக்ஷனையும் தண்ணியை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலையும் தான் அந்த ஹீரோக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நல்ல நகைச்சுவை நடிகர், நாகரிக கோமாளிகளாக NS கிருஷ்ணன், MR ராதா, சார்லி சாப்பின் போன்றவர்கள் சமூகத்தையே மாற்றிருக்கிறாங்க. ஹிட்லரை பற்றி சார்லி சாப்பின் எடுத்த படம் உலகத்தையே நடுநடுங்க வச்சுச்சு. ஒரு சின்ன எடிட்டிங் தான், டிக்டேட்டர்னு. அவரை ஹீரோவாகவும் காமிக்கலாம், காமெடியனாகவும் காமிக்கலாம். எடிட்டிங்கில் பண்ணது. ஒரு எடிட்டர் நினச்சா அந்த ஒரு திரைப்படத்தினுடைய கான்செப்டே மாற்றி பண்ண முடியும். இந்த இவங்க எடுத்தாங்களே நம்ம ஜிகர்தண்டான கார்த்தி சுப்ராஜ், கான்செப்ட் என்ன? எடிட்டிங் தான். NGO ஷாட், நாட் குட் ஷாட். எதெல்லாம் குட் ஷாட் இல்லைன்னு ஒரு தூக்கி போடுறானோ அதையெல்லாம் ஒன்று சேர்த்து இப்போ இந்த ப்ளூப்பர்ஸுங்கிறாயில ப்ளூப்பர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு படத்தை எடுத்து வச்சு அந்த கதையவே மாற்றிட்டாங்க. டேரக்டருக்கு நம்மளை பற்றி பெருமையாக, ஹீரோக்கு நம்மளை பற்றி பெருமையாக எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் படம் டுபாக்குறா போயிடுச்சு. ஆனால் படம் ஹிட் ஆயிடுச்சு. அது மாதிரி தான் இன்னைக்கு பரிதாபங்களுடைய ரோலுங்கிறது சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏதோ அன்னி பாவங்கள், அண்ணன் பாவங்கள், மாமனார் பாவங்கள், துபாய் பாவங்கள்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுவும் ஒரு சமூகத்தில் இந்த இன்னைக்கு ஒரு மயக்கத்தம், ஒரு எதெல்லாம் மனுஷனுக்கு ஏக்கம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டே இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. குழந்தை கல்யாணம் ஒரு நல்ல இது பண்ணியிருப்பாரு, கல்யாணம் ஆகிருக்கும், ஒருத்தரும் இன்னும் குழந்தை பிறக்கல, டேய் கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் சும்மா விடுங்கடா, இன்னுமா குழந்தை பிறக்கல, இன்னும் இதை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. அப்பா அந்த பொண்ணு பார்க்க போகிறப்ப அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க பண்ணக்கூடிய ரவுஸு, இதை வச்சு இந்த பூமர்த்தனம், கிரிஞ்சுத்தனம் எல்லாத்தையும் அவர் அப்பப்போ இது பண்ணியிருப்பார். மேல்சாவனேசத்துலேருந்து இந்த கேஸ்டிசம் வரையும் எல்லாத்தையும் அவங்க நல்ல காமெடியாக பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடியே மேட்ரிமணி பாவங்கள்னு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதில் கேட்பாங்க, நாங்கள் எங்களுக்கு ஜாதி தடையில்லை அப்படிங்குவாப்புல சுதாகர். உன்னை கோபி பரவாயில்லையே, ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கீங்களே அப்படி பேசுவாப்புல. அப்புறம் நீங்கள் என்ன ஜாதின்னு அந்த ஜாதி சொன்னேன், வேணாங்க கல்யாணம் வேணாம், ஏன் இல்லை நீங்கள் எங்களோட கீழ் ஜாதி அப்படிங்குவாப்புல. நீங்கள் தான் ஜாதி தடையில், நீங்கள் இல்லை எங்களை விட மேல் ஜாதியாக இருந்தால் நாங்கள் ஒத்துக்குவோம், ஆனால் கீழ் ஜாதினா வேணாங்க, ஜாதி தடையில்லைன்னு சொன்னது எங்களை விட மேல் ஜாதி அப்படின்னு. அப்போ இந்த கேஸ்டோட சைக்காலஜி எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸ் பிடிச்சதா இருக்குங்கிறதையும் ஒரு இதில் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஆணவ கொலை இதெல்லாம் நடந்த நேரத்தில் கோபி சுதாகரனுடைய இந்த பரிதாபங்கள், சொசைட்டி பரிதாபங்கள்னு பண்ணது செம்மையா கிளிக் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் கோபி சுதாகருக்கு டபுள் ட்ரீட் என்ன தெரியுமா? அவருடைய ஓ காட் பியூட்டிஃபுல்லுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாயிருக்கு. அது ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க. அது க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி படம் கான்செப்டில் எடுத்து அதில் அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போய்
தயாரிப்பாளருக்கு அவங்களுக்கு முரண்பட்டு இப்போ அவங்களே தயாரிப்பாளராகி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நேற்று வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதுலேயும் பாருங்களேன் ஒரு சமூக அக்கறை இருக்கு. சார்லி சாப்ளின் 2 பேருமே ஒரு நாகரிக கோமாளி மாதிரி சார்லி சாப்ளின் கெட்டப். கையில் வந்து பொய் பேசுவது எப்படி அப்படின்ட்டு ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் பொய் பேசுவது எப்படின்னு ஹரிச்சந்திரனே புத்தகம் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத, இதெல்லாம் ஒரு சட்டையர் டோன், ஒரு மரபை உடைக்கிறது, நீ வச்சிருக்க பிம்பங்களை உடைக்கிறது. அப்புறம் காந்தி தாத்தாவுடைய காதை மூடு கண்ணை மூடு வாயை மூடுகிற அந்த பொம்மை, இதை வச்சுக்கிட்டு 2 சார்லி சாப்ளின்களும் இங்கிட்டு இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு திரு முழிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட். இதுவே ஆர்வத்தை தூண்டுது. இது வழக்கமான ஆக்ஷன் ரொமான்டிக் இந்த மாதிரியான மசாலா படமாக இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்ல வருது. சார்லி சாப்ளின் படங்கள் எதுவுமே பேசின படங்கள் இல்லை, தெரியும் உங்களுக்கு. படங்கள் எதுலையுமே பேசாது. அதில் ஒரு குத்துச்சண்டை இருக்கும், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த சீனு. அவருக்கு கடைசி வரையும் குத்துச்சண்டையே போட தெரியாது. கடைசி வரையும் அந்த ரெப்புக்கு பின்னாடியே போய் 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 கடைசியில் போட்டியாளரை டயர்டாக்கி ஜெயிச்சேங்குவார். இதை காப்பி அடித்து தான் சிவகார்த்தியன் இந்த ஒரு படம் எடுத்தாப்புல, அந்த காட்சியெல்லாம் வச்சாப்புல மான் கராத்தேன்னு. அது முழுக்க முழுக்க சார்லி சாப்ளினை அப்படியே காப்பி அடித்து எடுத்த காட்சி. ஏதோ இவங்க உட்காந்து யோசித்த மாதிரி அந்த சீன்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அது அப்படியே சார்லி சாப்ளின் காப்பி. அந்த சார்லி சாப்ளின் படத்தில் தான் கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்கு சார்லி சாப்ளின் உதவி செய்கிற மாதிரி, அப்புறம் அந்த பொண்ணு கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் யாருன்னு கேட்கும். இந்த கான்செப்டை வச்சு தமிழில் 25 படம் வந்திருக்கு. இந்த படத்தை வச்சு துல்லாதமனம் துள்ளுன்னு விஜய் ஒரு படம் எடுத்தாப்புல. கண்ணு தெரியாது சிம்ரனுக்கு, தெரிஞ்சதுக்கப்புறம் விஜயை வில்லனா பார்க்கும். இது சார்லி சாப்ளின் அந்த படத்தோட கதை தான் அது. நிலவே முகம் காட்டுன்னு கார்த்திக் தேவயானி நடிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த சார்லி சாப்ளின், அந்த ஒரு சார்லி சாப்ளின் படத்தை வச்சு அந்த படம் வந்து 100 வருஷம் இருக்கும், ஒரு 90 வருஷம் இருக்கும். அந்த படத்தை வச்சு கார்த்திக், விஜய், சிவகார்த்தின்னு எனக்கு தெரிஞ்சே 3, இதை தெலுங்கு இங்களெல்லாம் எவனோ அடிச்சிருக்காங்களான்னு தெரியல, எப்படி ஒரு 100 பேர் காப்பி அடிச்சிருப்பாங்க. அதனால சார்லி சாப்ளின் லெஜெண்டு. இப்போ நம்ம பார்க்குற எல்லா படமே சார்லி சாப்ளின் படங்கள், இந்த மாதிரி ஹாலிவுட் படங்களை பார்த்து தான், குறிப்பாக சார்லி சாப்ளினுடைய படங்கள்ல இருந்து தான் நிறைய கதை இதெல்லாம் காப்பி அடித்து இவங்க படம் எடுக்கிறாங்க. ஸோ கோபி சுதாகர் சார்லி சாப்ளின் கெட்டப்பில் வர்றது ரொம்ப முக்கியம். அவர் இந்த சார்லி சாப்ளின்ங்கிற கதாபாத்திரம் சர்வாதிகாரத்தை எதிர்த்திருக்கிறது, முதலாளித்துவத்தை எதிர்த்திருக்கிறது, நிலவுடைமையை எதிர்த்திருக்கிறது, ஆணாதிக்கத்தை எதிர்த்திருக்கிறது, போலி பிம்பங்களை எல்லாத்தையும் உடைச்சிருக்கு அந்த சார்லி சாப்ளின்ங்கிற ஒரு கதாபாத்திரம். அமெரிக்காவை எதிர்த்திருக்கிறது. அன்னைக்கு அமெரிக்காவை கண்ணில் விரலை விட்டு ஆட்டினது சார்லி சாப்ளின். அவருடைய படங்களுக்கு அவ்வளோ பயந்துருக்காங்க. ஸோ அந்த கேரக்டராக கோபி சுதாகர் வருவதே ஒரு சரியான தேர்வு. என்ட்ரி ஆனோன்னு 100 பேர் அடித்து நொறுக்கிறது, மேலேருந்து பறக்கிறது, ஓட்டை பிரிச்சுட்டு வர்றது, பொடி மாவெல்லாம் பறந்து ஃபைட் போடுறது, இந்த கான்செப்டில் கோபி சுதாகர் கண்டிப்பாக படம் எடுக்க மாட்டாங்க. அவங்க நல்ல அந்த நகைச்சுவை அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இந்த சமூகத்தில் என்னென்ன விமர்சனங்களை வைக்கலாம். ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர் அல்லது விமர்சகருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் யாரை விமர்சிக்கிறாரோ அவங்களே விழுந்து விழுந்து சிரிக்கணும். ஒரு அரசியல் தலைவரை விமர்சிக்கிறாங்கன்னா அந்த அரசியல் தலைவரே அதை ரசிக்கணும். ஏய் நல்லா பண்ணியிருக்காண்டா டேய். ஒரு காலத்தில் கார்ட்டூன் கேலி சித்திரன்னு சொல்கிறாங்க, அது அந்த வேலையை தான் பண்ணுச்சு. நரசிம்மராவாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும். நேருவே ரசிப்பாராம். தன்னை பற்றி கிண்டல் பண்ணி ஒரு கார்ட்டூன் வந்தால் கார்ட்டூனிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாராம். நல்லா போட்டிருக்கையா, மூக்கை மட்டும் கொஞ்சம் நீட்டமாக போட்டையா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்களாம். அப்படி ஒரு ஆரோக்கியமான ஜேர்னலிசம் இருந்தது. ஒரு ஊடகம்ங்கிறது, சினிமாங்கிறது, பத்திரிகைங்கிறது அரசியல்வாதிகளே கேள்வி கேட்பது, சமூக சீரழிவை சாடுவது, விமர்சிப்பது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இன்னைக்கு கோபி சுதாகர் செய்கிறாங்க. பெரிய வெள்ளித்திரை சினிமா ஹீரோக்கள் ஒன்றும் செய்யறதில்ல. அவன் வர்றது, தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கறது, விசில் அடிக்கிறது, இந்த கூட்டத்தை ஏமாற்றி நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்குறது, ரசிகர் மன்றம் வைக்கிறது, படத்துக்கு ஓப்பனிங்கில் அவங்கள வர வைக்கிறது, டிக்கெட் ரேட்டை ஏற்றுறது, தனக்கு மார்க்கெட் ரேட்டை ஏற்றுறது. இதுக்கு தான் இன்னைக்கு சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்க, எல்லா நடிகரும். ஆனால் கோபி சுதாகர் போன்றவர்கள் ஒரு கிரீன் மேட்டில் முடிச்சுட்டாங்க சோழியை. ஒரு கிரீன் மேட்டில் எல்லா அரசியலையும் பேசிடுறான். காளையார் கோவிலில் கோவில் பிரச்சனையில் தொடங்கி, திருநெல்வேலியில் ஆணவ கொலையாக இருக்கட்டும், அக்கா சீமந்தம் பிரச்சனை, அண்ணன் பிரச்சனை, லவ் பிரச்சனை, கிரிஞ்சு, ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்க. நீங்கள் இந்த கல்யாண வீட்டில் நடக்கிற ஃபோட்டோ ஷூட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அதெல்லாம் செம்ம காமெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ புது பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த ஃபோட்டோ ஷூட்டுன்னு அது எல்லாம் மீறி போய் குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. கோபி பதறிக்கிட்டு சிஸ்டர் தெரியாதமா வந்துட்டே அப்படிமாப்ல. அதெல்லாம் நல்ல இன்னைக்கு மக்கள் மனசில் எதையெல்லாம் பார்த்து கிண்டல் அடிக்கணும், இதையெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறானோ அந்த கோபி சுதாகர் வந்து சொல்லிடுறாங்க. ஒரு சமுதாயத்தில் ஒரு அறிவுள்ளவன் எதையெல்லாம் பார்த்து கோவப்படுறானோ அதை எல்லாத்தையும் நகைச்சுவையாக சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்த கருத்தை சொல்லியிருக்கிறாருன்னு அவரை சமூகமே கொண்டாடுது. இந்த நிலையில் சார்லி சாப்ளின் வேடத்தில் அவர் தோன்றியிருப்பதும், அதுலேயும் நல்ல ஒரு போஸ்ட் மாடர்னிசம் மாதிரி ஒரு சட்டையர் டோன் வச்சுருக்காரு. பொய்கள் பேசுவது எப்படி ஹரிச்சந்திரன், இன்னொரு பக்கம் சார்லி சாப்ளின்.
ஸோ இதுவும் ஒரு நல்ல கருத்தை தான் அவர் சொல்ல வராரு. முதல்ல இந்த மாதிரி சினிமாக்களை நம்ம ஆதரிக்கணும். பிரம்மாண்டம் இல்லாமல் தங்களுடைய கண்டென்ட்டை மையமாக வச்சு அதை ஒரு மூலதனமாக வச்சு வருகின்ற இந்த மாதிரி புதிய தரப்பு அடுத்த தரப்பு இளைஞர்களை ஹீரோயிசம் இல்லாத பந்தா பகட்டு இல்லாத இவர்களுக்கு நல்ல ஓப்பனிங் கொடுத்து இவங்களை ஆதரிக்க வேண்டிய கடமை இருக்குன்னு நான் பார்க்குறேன். சொசைட்டி பாவங்கள் மாதிரி ஒரு ஓப்பனாக ஒரு சாதி பிரச்சனையை தைரியமாக பேசின கோபி சுதாகர் சார்லி சாப்பினாவும் வராங்கங்கிறது நேற்று டபுள் ட்ரீட்டு தமிழ் சமூகத்துக்கு அவங்க தந்திருக்காங்கன்னு தான் பார்க்குறேன். கோபி சுதாகர் இந்த பாவங்கள் பரிதாபங்கள் இந்த டீம் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை துணிச்சலாக பண்ணணும். திருப்பதி லட்டு மேட்டெல்லாம் பவன் கல்யாண் வரையும் உங்களை எடுத்து வீடியோவை நீக்க சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் இனி எந்த பவன் கல்யாணங்களும் உங்களை தொட முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கொண்டாடுறாங்க. படித்த சமூகம் உங்களை கொண்டாடுகிறது. பகுத்தறிவுள்ள பண்புள்ள சமூகம் உங்களை கொண்டாடுகிறது. நகைச்சுவை என்பது இப்படிதான் இருக்கணும். தொல்காப்பியர் சொல்றாரு, உருவ கேலி இல்லாமல் அடுத்தவர் மனதும் புண்படாமல் நீ பேசுவது தான் நகைச்சுவை. இங்க நகைச்சுவைங்கிற பேர்ல நம்ம சினிமா நடிகர்கள்லாம் எப்ப பார்த்தாலும் பாடி ஷேமிங், பெண்களை இழிவுபடுத்துறது, உடல் உறுப்புகளை இழிவுபடுத்தி பேசுறது, இந்த ஜோக்குங்கிற பேர்ல நம்ம நகைச்சுவை நடிகர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு மாற்றா ஒரு ஆரோக்கியமான நம்முடைய தொன்மையான தமிழ் சமூகம் தொல்காப்பியத்தில் சொன்ன உண்மையான நகைச்சுவை, அந்த பண்போட சமூகத்துக்கு ஒரு மாற்று கருத்தை, ஒரு சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய படைப்புகளை நீங்க தொடர்ந்து தரணும்னு ஜீவா சினிமா உங்களை வாழ்த்துது. நன்றி.